ஹலோ, how are you all doing today? நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜலால். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா as well as இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நாட் ஒன்லி பட் ஆல்சோ பார்த்தோம். as well as அதுவும் அதே மாதிரி தான், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னன்ட்டு இப்போ பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். as well as இப்போ as well as பார்ப்போம். as well asக்கு முக்கியமான ஒரு மீனிங் என்னென்னா அத்துடன் அதோடு கூட, அதாவது in addition to something or someone. இதுதான் ஃபஸ்ட்டு மீனிங். அதாவது we want to mention another item connected with the subject we are talking about. எந்த சப்ஜெக்டை பற்றி பேசுகிறோமோ அதோடு கூட இன்னொன்று பேசினோம்னா அப்போ as well as போட்டு பேசணும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பாருங்கள். I am studying law as well as English literature. இங்கிலீஷ் லிட்ரேச்சரோட லாவும் படிக்கிறேன். அந்த லாவும் படிக்கிறேன் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ஸ். ஐ எம் ஸ்டடிங் லா as well as இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இங்கிலீஷ் லிட்ரேச்சரை பற்றி ஏற்கனவே டிஸ்கஷன் நடந்திருக்கும். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஐ எம் ஸ்டடிங் லா as well as இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறீங்க. லாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். இதே நாட் ஒன்லி பட் ஆல்சோ போட்டு பேசணும்னா எப்படி மாற்றணும்னு பாருங்கள். ஐ எம் நாட் ஒன்லி ஸ்டடிங் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பட் ஆல்சோ லா. லாவுக்கு இம்பார்ட்டன்ஸ்னால இந்த நாட் ஒன்லி பட் ஆல்சோ பேசும்போது பட் ஆல்சோவுக்கு பிறகு தான் அந்த லா வரணும். அதுதான் அந்த எங்கே ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட். as well as போட்டு பேசும்போதோ இல்லாட்டா நாட் ஒன்லி போட்டு பேசும்போதோ இன் அடிஷன் டு அப்படின்னு பேசும்போது கூட இன் அடிஷன் டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஐ எம் ஸ்டடிங் லா அப்படின்னு சொல்லணும். அந்த பிளேஸ்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட், எங்கே ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் சென்டென்ஸை சொல்கிறேன். when we go to our native village we like swimming as well as playing with old friends. நாங்கள் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ், பழைய நண்பர்களோட விளையாடுறது மட்டும் இல்லாமல் அதோடு கூட ஸ்விம்மிங்கும் பண்ணுறோம், நீச்சலும் பண்ணுறோம், நல்லா என்ஜாய் பண்ணுறோம் ஸ்விம்மிங் பண்ணி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். த காலேஜ் ஆஃபர்ஸ் காமர்ஸ் as well as ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட். ஆர்ட்ஸ் சப்ஜெக்டோட காமர்ஸும் அந்த காலேஜில் கொடுக்குறாங்க. அந்த காமர்ஸ்க்கு தான் ஒரு எம்பசிஸ். அதுக்கு பிறகு she has learnt ஸ்விம்மிங் as well as சைக்கிளிங். சைக்கிளிங்கோட ஸ்விம்மிங்கும் அவர் பழகிட்டா. அந்த ஸ்விம்மிங் தான் அது ஒரு எம்ஃபசிஸ். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த as well asக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ இந்த சென்டென்ஸில் காமா வராது. இப்போ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பார்ப்போம். ரேஷ்மா as well as உமா இஸ் அ குட் ஸ்விம்மர். இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ரேஷ்மாவுக்கு பிறகு ஒரு கமா வருது, as well as உமா அப்படிங்கிறதுக்கு பிறகு ஒரு கமா வருது, அதுக்கு பிறகு இஸ் அ குட் ஸ்விம்மர் அப்படின்ட்டு வருது. இந்த 2 கமாக்களுக்கும் நடுவில் வர்ற as well as உமா அப்படிங்கிறதுக்கு ஒரு எம்ஃபசிஸ் கிடையாது. அந்த கமாக்கள் 2 இந்த போர்ஷனை டீஎம்ஃபசைஸ் பண்ணிருச்சு. இப்போ ரேஷ்மா இஸ் அ குட் ஸ்விம்மர் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட் மெசேஜ் இந்த சென்டென்ஸில். இந்த as well as வர்றதுனால இந்த இது ப்ளூரல் நவுன் ஆயிடுறது. ரேஷ்மா அண்டு உமாவு அப்படிங்கிறதுக்கு ஈக்குவல் ஆயிடுறது. அப்படி 2 பேரை பற்றி பேசணுன்னா ரேஷ்மா அண்ட் உமா ஆர் குட் ஸ்விம்மர்ஸ்னு பேசணும். நம்ம ரேஷ்மாவுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அதனால் as well as உமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ஷனை டீஎம்ஃபசைஸ் பண்ணுறோம். அதனால் இந்த இது சிங்குலர் சப்ஜெக்ட் தான், ப்ளூரல் சப்ஜெக்ட் கிடையாது. as well as போடுறதுனால இது ப்ளூரல் சப்ஜெக்ட் ஆயிராது, சிங்குலர் சப்ஜெக்ட் தான். ரேஷ்மா இஸ் அ குட் ஸ்விம்மர். இதை பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து பார்ப்போம். as well as னுடைய செகண்ட் மெயின் யூசேஜ் என்னன்னா டு மேக் அ சிம்பிள் கம்பேரிசன். கம்பேரிசன்னா என போடுறது. இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸை சொல்கிறேன். ரேஷ்மா பிளேட் as well as உமா in the match. உமா எந்த அளவுக்கு நல்லா விளையாடினாலோ அந்த அளவுக்கு ரேஷ்மாவும் விளையாடினா. ரேஷ்மா பிளேட் as well as உமா in the match. இப்போ செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ கான்ட் ரன் as well as him. அவன் அளவுக்கு என்னால் ஓட முடியாது. ஐ கான்ட் ரன் as well as him அப்படின்ட்டு இப்படி சிம்பிள் கம்பேரிசனுக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ இன்னும் 2 யூசேஜை நான் சொல்லித்தரேன். அதாவது ஜெரண்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜெரண்டுன்னா என்னென்னா
ஒரு வேர்பில் ஐஎன்ஜி போடுறது, ஐஎன்ஜி சேர்ந்து உள்ள வேர்ப், அப்படி வரும்போது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸை சொல்கிறேன். ஷீ மேக்ஸ் இட்லிஸ் as well as selling them too. அதாவது ஷீ மேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அது வரும்போது as well as selling them too, selling அப்படின்ட்டு அந்த இங்கு சேர்ந்து வரும், அந்த வேர்போட இங்கு சேர்ந்து வரும். இதை ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. ஒன் மோர் சென்டென்ஸை பாருங்கள். he sings as well as writing songs. sings அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. as well as முடிஞ்ச பிறகு அந்த இங்கு போட்ட வேர்பு வரும். ரைட்டிங் சாங்ஸ், அவன் பாட மட்டும் செய்யலை, சாங்ஸை எழுதவும் செய்கிறான் அப்படின்ட்டு. இது ஒரு கிராமர் பாயிண்ட்டு. ஒன் மோர் கிராமர் பாயிண்ட்டுன்னு என்னென்னா, இந்த இன்ஃபினிட்டிவ் வரும்போது, இன்ஃபினிட்டிவ்னா என்னென்னா ஒரு வேர்புக்கு முன்னால் டு வர்றது. ஃபார் எக்ஸாம்பிள் டு மீட், இந்த ஒரு சென்டென்ஸ் பாருங்கள். ஐ ஹாவ் டு மீட் மை பாஸ் as well as finish my work on time. நான் பாஸையும் மீட் பண்ணணும், அது பிறகு என்னுடைய ஒர்க்கையும் அந்த டயத்துக்கு முன்னால் செய்யணும் அப்படின்ட்டு இந்த சென்டென்ஸை சொல்கிறீங்க. இப்போ ஐ ஹாவ் டு மீட் மை பாஸ், டு மீட் அப்படிங்கிறது இன்ஃபினிட்டிவ் வேர்ப், டு மீட்டுன்ட்டு. as well as finish my work on time, அந்த இடத்துல டு வராது. as well as to finish my work on timeனு செகண்ட் டைம் அந்த டு வராது. அதை நோட் பண்ணிக்கோங்க. I have to meet my boss as well as finish my work on time. இப்போ அடுத்தது பார்ப்போம். இப்போ கடைசியாக as well as யூஸ் பண்ணும்போது உள்ள ஒரு சின்ன டிஃப்ரென்ஸை உங்களுக்கு சொல்லித்தரேன். அது என்னன்னு பார்ப்போம். I can speak English as well as speak Hindi. ஹிந்தியும் பேசுவேன், இங்கிலீஷும் பேசுவேன். இன் அடிஷன் டு ஹிந்தி நான் இங்கிலீஷும் பேசுவேன் அப்படிங்கிறது தான் இதுக்கு மீனிங். அதாவது as well asனுடைய மீனிங் இந்த இடத்துல அடிஷன் அப்படின்னு வருது. அடிஷ்னலி, இன் அடிஷன் டு அப்படின்ட்டு வருது. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் ஆஸ் வெல் ஆஸ் ஐ ஸ்பீக் ஹிந்தி. நான் ஹிந்தியை எந்த அளவுக்கு பேசுவேனோ அந்த அளவுக்கு இங்கிலீஷும் பேசுவேன். அதாவது கம்பேர் பண்ணுறீங்க. ஐ ஹாவ் த சேம் லெவல் ஆஃப் ப்ரொஃபிஷியன்சி இன் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் ஆஸ் ஐ ஸ்பீக் ஹிந்தி அப்படின்னு அர்த்தம். அதாவது கம்பேர் பண்ணி பேசுகிறீங்க. இப்போ இன்னொரு சென்டென்ஸ் பாருங்கள். ஐ வாண்ட் டு ப்ளே கிரிக்கெட் ஆஸ் வெல் ஆஸ் ப்ளே டென்னிஸ். நான் டென்னிஸோட கூட கிரிக்கெட்டும் விளையாடுறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு ஒரு அடிஷன். ஐ வாண்ட் டு ப்ளே கிரிக்கெட் ஆஸ் வெல் ஆஸ் ஐ ப்ளே டென்னிஸ். நான் டென்னிஸ் எந்த அளவுக்கு விளையாடுறனோ அந்த அளவுக்கு கிரிக்கெட்டும், அந்த லெவல் ஆஃப் ப்ரொஃபிஷியன்சியோட கிரிக்கெட்டும் விளையாடுறதுக்கு நான் ஆசைப்படுறேன் அப்படின்ற அர்த்தம். அதனால் இந்த as well as ரெண்டு விதமாக, மெயினாக ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம். இன் அடிஷன் டு அப்படிங்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம், ஒரு கம்பேர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இன்றைக்குள்ள லெசன் இவ்வளோ தான். அநேகமாக இந்த லெசன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்குள்ளேயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு இந்த போல் உள்ள எஜுகேஷ்னல் வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் டு யூ.